second. So next from Shiksha, we have our officer Shanmati. Shanmatiயோட rank வந்து 1017. But டெஃபினட்டா சர்வீஸ் கிடைச்சிரும். ஸோ 2017ல ஷீஸ் கிளியரிங் திஸ். ரொம்ப நாளா படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எப்படி தீக்ஷா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோ அது மாதிரி ஷண்மதி ரொம்ப நாளா படிச்சு இந்த சர்வீஸ் வாங்குறாங்க. ஸோ ஷண்மதியோட ரிசல்ட் ஃபீல்ஸ் லைக் மை ஓன் ரிசல்ட். நிம்மதியான ஒரு ரிசல்ட் ஷண்மதி கிளியர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ சாருக்கு நேற்று நைட் 11 o'clock ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னதும் ஷண்மதி தான் அப்படின்னு சார் சொன்னாரு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஷண்மதி. யூ கேன் ஸ்டார்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். குட் ஈவினிங் எல்லாத்துக்கும். கேக்குதுங்களா மேம் நான் பேசுறது? கேக்குது 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 ஷண்மதி. ஆமாங்க மேம், நான் வந்து உண்மையா நேத்து ரொம்ப டென்ஸ்ட். ஈவினிங்ல இருந்து என்ன பண்றதே தெரியல. ரிசல்ட் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் நான் ரிசல்ட்டே கன்ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். அது வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஸ்டு. ஏன்னா ஒரு எவ்வளவு நாளா அந்த 2 months வரும் 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 வரும்னு இழுத்து வரும், ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி. ஆனா வெயிட் இஸ் ஓவர். அது வரைக்கும் சந்தோஷம் மேம். நிறைய பேத்துக்கு தெரியும், நான் முதலே நிறைய டைம் பேசியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து காலேஜ் முடிச்சோடனையும் யூபிஎஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. சென்னையில போய் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆகல. அப்ப வந்து ஒண்ணுமே தெரியாது. படிக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா எந்த அகாடமிலயுமே கைடன்ஸ் வந்து எப்படின்னா, இப்ப வந்து அகாடமி ஃபுல்லாவே மணி பேஸ்ட் ஆயிடுச்சு நிறைய. ஏன்னா நிறைய பேர் இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வர 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 அவங்க அது வந்து மானிட்டைஸ் பண்ண பழகிட்டாங்க. அது கமர்ஷியலைஸ் ஆக்கிட்டாங்க எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாவே. அது வந்து ஃபுல்லா அவங்களுக்கு என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்க பேட்சா கிளாஸ் எடுப்பாங்க, அவங்க கிளியர் பண்ணா அதை வச்சுக்குவாங்க. பட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் தனித்தனியா இது கொடுக்கல. இப்ப மேம் சொன்ன மாதிரி நான் கிளியர் பண்ணலாம், உண்மையாவே மேம் கஷ்டப்படுத்தி மேமே பாவம் அந்த அளவுக்கு ஆயிருப்பாங்க. அதனாலதான் மேம் இவ்வளவுதான் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து பேட்ச் 4. எனக்கு வந்து சிக்ஷா அப்படின்னா மாமி டாக்ஸ் குரூப் இருக்கும் இன்ஸ்டால. அப்ப வந்து பாப்பு பிறந்து 1 year ஆச்சு. கரெக்டா மேமோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு 1 month டிஃபரன்ஸ் தான். அப்ப ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பிரேக் எடுத்துட்டேன். யூபிஎஸ்சி முடிச்சு இப்ப நான் பிரெக்னென்ட் ஆகி 1 year பிரெக்னன்சி. அப்புறம் அப்ப நான் பிரெக்னென்ட் ஆகும்போது ஒரு எக்ஸாம் எழுதினேன் குரூப் 2. அப்போ ஒண்ணுமே தெரியாது. நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். குரூப் 2க்கு இதுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப. அப்போ ஒண்ணுமே தெரியாது, சும்மா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனேன். கிளியர் ஆகல, அதோட விட்டாச்சு. அப்புறம் ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த மாமி டாக்ஸ் இன்ஸ்டா பேஜ்ல வந்து மேம், அப்பதான் மேம் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணது 2020 ஏப்ரல்ல. மேம் ஸ்டார்ட் பண்ணது 19 எண்டுல, நவம்பர்ல. அப்ப பேட்ச் 4ல ஜாயின் பண்ணேன், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஆனா உண்மையா இன்ன வரைக்கும் நான் அப்ப அட்டெண்ட் பண்ண கிளாஸோட ரிசல்ட் தான் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ். ஏன்னா திருப்பி திருப்பி படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். இப்ப இவ்வளவு நாள் பேசின எல்லாருமே வந்து நான் வந்து காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாமே ஓரளவுக்கு நான் டாப் ஸ்டூடெண்ட் தான். ஆனா என்னன்னு தெரியல, இந்த ப்ரிப்பரேஷன் வரப்ப நிறைய லேக். இப்ப எல்லாத்துக்குமே எல்லாமே எடுத்தோன்னே இப்ப தீக்ஷாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி அவங்க சக்சஸ்ல. ஆனா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிடாது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல கிளியர் ஆகாது. எனக்கு என்னன்னா நிறைய டைம் இந்த ப்ரிப்பரேஷன் விட்டு போகணும்ல தோணி லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ்ல கிளியர் ஆகலாம். உண்மையா கண்டிப்பா நான் திருப்பி படிச்சிருப்பேனாலும் தெரியல. இப்ப மெயின்ஸுக்குமே இப்ப ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது நிறைய பேர் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. முதல்ல வந்து இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும். இப்ப ஆன்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல படிக்காம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. ஆனா மெயின்ஸ் வந்து இப்ப நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கும்போது சங்கர்ல படிச்சேன். என் கூட படிச்ச ஒரு 2-3 பேர் இப்ப வரைக்கும் எனக்கு கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்க திருப்பி இப்ப மெயின்ஸ் படிக்கும்போது அதே இன்ஸ்டியூட்ல போட்டாங்க. ஆனா அங்கெல்லாம் என்ன மெயின்ஸ்ல வந்து லாகிங்னா, இப்ப இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் ஆன்சர், அதை மட்டும் படிச்சு எழுதுன மாதிரி. இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல எப்படின்னா அதுக்கும் கிளாஸ் எடுத்தாங்க, நோட்ஸும் கொடுத்தாங்க, நோட்ஸ்ல இருந்து கொஸ்டின் அந்த மாதிரி. சோ நிறைய வாஸ்ட் நம்ம கவர் பண்ணனால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். ஆனா மேம் அண்ட் சார் போட்ட எஃபர்ட்க்கு நான் எடுத்துக்க ரேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப எனக்கு தெரியும் இவ்வளவுதான் ரேங்க் வரும் நம்ம போட்ட எஃபர்ட்க்கு. ஏன்னா என்னால பாபு மேனேஜ்மெண்ட் இப்பதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இவ்வளவு சுந்தரேஸ்வரியில பேசும்போது ஒர்க் பண்ணிட்டு படிச்சிருக்காங்க. நம்ம உண்மையா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா நம்ம எப்படி வரோம் அப்படிங்கறதா இருக்கு. ஆனா தீக்ஷாலாம் போட்ட எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்காங்க நிறைய பேர். நான் எல்லாரும் சொன்ன மாதிரியுமே இப்ப நம்ம சிக்ஷால இருக்கிறத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே குரூப் 1 கிளியர் பண்ணிருக்கவங்களும் பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பி. எனக்கு சிக்ஷா வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. ஏன்னா 2020ல இருந்து டிராவல் பண்ணிருக்க 4 years அப்படிங்கிறப்ப என்ன வீட்டுல ஒரு ஹாப்பி நியூஸ், சேட்னஸ் எதுனாலும் மேம்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஒரு சப்போர்ட் மாதிரி. பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தே எனக்கு மேமும் சாரும் தான்.
இப்ப வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், மத்தபடி கிளாஸஸ்லாம் வந்து சிக்ஷால இருக்க மாரி வேற எங்கேயுமே இருக்காது. ஏன்னா நான் நெறைய ஆன்லைன் இன்ஸ்டிடியூட், டாப் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சிக்ஷா வந்ததுக்கப்புறம் நான் வேற எத பத்தியுமே யோசிக்கல. அதனால நீங்க ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணி படிங்க. அண்ட் சார் நெறைய டைம் மேம் சார் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் போட்டு படிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்னா படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். ஆனா வந்து ஹேப்பியா படிங்க. இப்ப நீங்க ஜர்னி முடிச்சுட்டு நான் பேசும்போது நான்லாம் ஸ்ட்ரெஸ்டா தான் படிச்சேன். ம் ஏன் தான் படிக்கிறோம் சில டைம்லலாம். இன்னொன்னு என்னன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு எக்ஸாஸ்டிங் ப்ராசஸ். இப்ப யுபிஎஸ்சினா 1 இயர்க்குள்ள இது முடிஞ்சிரும் நம்மளுக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி மேபி நெறைய கேண்டிடேட்ஸ் இருக்கறனால, வேக்கன்சி இவ்ளோ இருக்கறனால அப்படியும் இருக்கலாம். அண்ட் மேபி ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். நடுவுல வந்து நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்காது. இப்ப நீங்க மத்த இன்ஸ்டிடியூட்லயோ, செல்ஃப் பிரிப்பரேஷன்லயோ இது என்ன பிரச்சனைனா, ஜென்ரலா நம்ம கூட படிக்கிற யாருமே வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி எங்க கூடலாம் படிக்கல. சோ எனக்கு அது ஏன்னா என் கூட இருக்க யார் கூடயுமே எனக்கு ரிலேட் ஆகாது. என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வேற வேற எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாப் போயிட்டாங்க. அவங்க கூட எனக்கு ரிலேட் ஆகாது. சோ சிக்ஷா மட்டும் தான் எனக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் இருக்க கனெக்ஷன். மேமும் சார் மட்டும் தான். அண்ட் கிளாஸ். என்னதான் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் இன்னுமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. நெறைய பேருக்கு வந்து ஐயோ! அப்பா முடிச்சுட்டோம். எனக்கு இன்னுமே நான் இப்ப கூட நேத்து கூட சார்ட்ட நான் ஃபோன் பேசிட்டு வைக்கும்போது சொன்னேன். சார் நான் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணணும். அது பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் இத முடிங்க. அதெல்லாம் நாங்க கைட் பண்ணாம எங்க போயிருவோம். உண்மையா இப்ப போஸ்ட் என்ன எடுக்கணும்? எப்படி கவுன்சிலிங் போணும்? எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா மேம் சார் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு இதுதான். அதனால இப்ப இருக்க எல்லாரும் எதுவுமே நினைக்காம சிக்ஷா மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் சொன்ன மாரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உண்மையா இன்னொன்னு என்னன்னா, இப்ப இவங்கலாம் வந்து எத்தன டெஸ்ட் எழுதுறாங்க. நான் 3 டெஸ்ட் தான் மெயின்ஸ்க்கு எழுதுனேன். அதனால கடைசி வரைக்கும் எட்ஜ்லயே டிராவல் பண்ணிட்டேன். உண்மையா நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கலாம். அந்த மாரி நெறைய இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரதான் செய்யும். அதனால கிளியர் பண்ணாத எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா சிக்ஷா உங்க கூடயே இருப்பாங்க. நெறைய இன்ஸ்டிடியூட்லாம் கிளியர் பண்ணவங்கள மட்டும் தூக்கி வச்சு காமிப்பாங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல எப்பவுமே எல்லா வீடியோஸ்லயும் இப்ப கடைசி வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்கும் சார் போட்ட எல்லா வீடியோஸ்லயும் கமெண்ட்ஸ்ல போட்ட சார் சொல்லுவாரு ஒரே விஷயம், கிளியர் பண்ணலையோ, இல்ல ரிசல்ட் வரலையோ, உங்க கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றது சிக்ஷா மட்டும் தான் இருக்காங்க. தமிழ்நாடு லெவல்ல எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க. சிக்ஷா இப்ப YouTubeல. அதனால நீங்க சிக்ஷாக்கு வந்துட்டீங்கன்னாவே ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சோ எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. மேம் சார் உண்மையா நவீன் சார்னாலாம் மெயின்ஸ்லலாம் என்னால கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவே முடியல. பாப்பு மேனேஜ்மென்ட் அவளுக்கு உடம்பு சரியில்லாம நெறைய வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அப்பவும் நவீன் சார் கிளாஸ்ல என்னால பாதி அட்டெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா பாதி அட்டெண்ட் பண்ணாம போனா அவர் கொஸ்டின் கேட்பாரு. உள்ளலாம் கதற கதற கிளாஸ் எடுத்தாரு. ஏன்னா நெறைய நான் வந்து ரெக்கார்டிங்ஸ் தான் கேட்டேன். உள்ள போனாவே கொஸ்டின் கேட்பாரு. நான்லாம் பயந்து கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஐயோ! கொஸ்டின் கேட்குறான்னு வெளிலலாம் வந்திருக்கேன். அந்த மாரிலாம் படிச்சிருக்கேன். அதனால ஒரு பெரிய ஜர்னி. இத கொஞ்ச நேரம் ஒரு 10, 15 மினிட்ஸ்லலாம் சொல்லி இது பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்கீங்க. சோ நீங்க மோட்டிவேஷன் வேணும்னா நீங்க ஈஸியா மேம் சார நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்ல இப்ப பெரிய இன்ஸ்டிடியூட்ல போறீங்கன்னா, அவங்க ஒரு ம் அட்மினிஸ்ட்ரேட்டடா மட்டும் தான் இருப்பாங்க. ஸ்டாஃப் கூட இந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஃபேமிலி கூட இந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்காது. அண்ட் மேம் சொன்ன மாரி ஆன்லைன்ல மெயின்ஸ்க்கு உண்மையா நான் வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன். நான் பிளான் பண்ணது யுபிஎஸ்சிக்கு அப்புறம் ஏஓ எழுதணும் அப்படின்னு. ஏஓ எழுதி எனக்கு கிளியர் ஆச்சு. இன்டர்வியூ போனேன். ரேங்க் கிடைக்கல. அதோட விட்டாச்சு. இப்ப 2 ஏஓ நான் குடுக்கவே இல்ல. ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி. அதுக்கப்புறம் இந்த இது வந்து என்னன்னா, எனக்கு பயம். ஏன்னா மெயின்ஸ் நான் எழுதுனதே இல்ல. பிரிலிம்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். பிரிலிம்ஸ் கிளியர் ஆனதும் இல்ல எனக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பயம். ஏன்னா மெயின்ஸ் ரைட்டிங் தெரியும். ஆனா கன்டென்ட் வேணும்ல. எப்படி கன்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும்? பிரிலிம்ஸ்ல படிச்ச கன்டென்ட் வச்சு எழுத முடியுமா? ஆனா படிக்க தான் தெரிஞ்சுச்சு. மேம் சொல்லுவாங்க. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் கேட்டாங்க. இப்ப சிக்ஷால வந்து ஜாயின் பண்றோம். குரூப் 1க்கு தனியா பேட்ச் இருக்கா? குரூப் 2க்கு தனியா பேட்ச் இருக்கா? குரூப் 4க்கு தனியா பேட்ச் இருக்கான்னு அப்படியெல்லாம் இல்ல. குரூப் 4ல இருந்து குரூப் 1 வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃபுல் வாஸ்ட்டா கவர் பண்ணிருவாங்க. சோ மெயின்ஸ்க்கு படிக்கும்போது நீங்க இப்ப பிரிலிம்ஸ்ல இருக்கிறதும், மெயின்ஸ்ல இருக்கிறதும் மேக்ஸிமம் மெர்ஜ் ஆகும். அதெல்லாம் நம்ம திருப்பி படிக்கவே தேவையில்ல. மெயின்ஸ்க்கு தனியா சில இருக்கிறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். அண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஒவ்வொரு இதுக்காக படிப்பீங்க. நான் வந்து எனக்கு என்னன்னா, என்னதான் இப்ப நான் சில பேர் வந்து ஃபேமிலி வந்து இது பண்ணணும்னு படிப்பாங்க. எங்க இதுலயும் உண்மையாவே யாருமே கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸ் இல்ல. ஆ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக இப்ப எங்க அத்தைலாம் சொல்லியிருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலி பாத்துக்கிறதுக்கு உனக்கு பிரச்சனை இல்ல. பிசினஸ் பண்றாங்க. பாப்பு ஸ்கூல் போட்டீங்க. நீ ஃபேமிலி பாத்துட்டு ஜாலியா இரு அப்படின்னு. நம்மளுக்கு நாம சொல்லணும். எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தா நான் ஹோம் மேக்கரா இருப்பேன். ஆனா நீங்க சொல்றதுக்காக நான் ஹோம் மேக்கரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நான் தான் எஃபோர்ட் போட்டு படிக்கிறேன்.
இப்ப கூட எங்க அத்தை இன்னும் ரிசல்ட் வரல சொன்னாங்க. நெறைய பேர் ஃபேமிலில எல்லாருமே சொன்னாங்க. "எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டுருக்க? நீ பாட்டுக்கு ஜாலியா லைஃப் போடு." அது நான் எடுக்கணும் என் டெசிஷன். எப்பவுமே உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேற யாருக்காகவும் விட்டு தராதீங்க. நீங்க தான் உங்க லைஃப்ல இருக்க எல்லா டெசிஷன்ஸும் எடுக்கணும். சோ கஷ்டம் வரப்ப நீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் ப்ராசஸ் முடிஞ்சுச்சு. இல்ல நான் இனிமேல் படிக்க வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறப்பலாம் விட்றாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப, நடுவுல நெறைய இடத்துல நம்மளுக்கு விட்டுட்டு போயிடலாம்னு தோணும். அந்த இடத்துல விட்றாதீங்க. அண்ட் பிரிலிம்ஸ் வந்து என்னோட குரூப் 2ல இருக்க பெரிய பிளஸ் வந்து இங்கிலீஷ். ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த டைமும் கண்டிப்பா இருக்கு. அதனால வந்து என்ன குரூப் 2 வரும். குரூப் 4, குரூப் 1 இப்ப நீங்க மேம் சொல்ற மாரி ஒரு 6 மந்த்ஸ் எஃபோர்ட் போட்டா போதும். நீங்க லைஃப் லாங் ஹேப்பியா இருக்கலாம். இந்த 6 மந்த்ஸ் எஃபோர்ட் மட்டும். அது நீங்க முதல்லலாம் எப்படின்னா, நெறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். நீங்க போய் சர்ச் பண்ணி படிக்கணும். நீங்க செக்ஷுவல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. அவங்க சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இப்ப ஸ்கூல், காலேஜஸ்ல இப்ப 12த்ல வந்து 11த்லருந்து 12த் படிப்போம். 11த்லருந்து 12த் சிலபஸே எடுத்து படிக்க வச்சு கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப சிக்ஷால எல்லா மெட்டீரியல்ஸும் கம்பைல் பண்ணி குடுத்துறாங்க. நீங்க படிச்சு எழுதுறது மட்டும் தான். முதல்ல வந்து நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க போய் எடுக்கணும். இப்ப வந்து ரெஃபரன்ஸ் புக்ல பார்க்கணும், ஆன்லைன்ல பார்க்கணும், சமச்சீ புக்ல இருக்கான்னு பார்க்கணும். நீங்க நம்ம நோட்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணீங்கன்னா போதும். பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் மெயின்ஸ்க்கு இவ்ளோ கிளாஸஸ்லாம் எந்த அகாடமிலயுமே எடுக்கல. எல்லா சப்ஜெக்ட்க்கும். சோசியல் இஷ்யூஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இவ்ளோ கிளாஸஸ், இவ்ளோ நோட்ஸ், அதுலருந்து கொஸ்டின்ஸ். இப்ப எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் என்ன பண்ணாங்கன்னா, மெயின்ஸ்க்கு ஒரு மெட்டீரியல் குடுப்பாங்க. ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ். அத அப்படியே வந்து கொஸ்டின கேட்பாங்க. அத படிச்சு அப்படியே எழுதணும். இது எப்படின்னா, நம்மளது வந்து நோட்ஸ் குடுத்து, அதுலருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் கரெக்ட்டானது. அ நோட்ஸ்ங்கிறத கிளாஸ்ல வந்து புரிய வச்சாங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? இப்ப நெறைய பேர் அவங்க முன்னாடி பேசினவங்களும் சொன்ன மாரி, அவங்க நெறைய டெஸ்ட் எழுதுனாங்க. நான்லாம் உண்மையா டெஸ்ட் எழுதுறதுக்கு எனக்கு டைமே இல்ல. ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு மாரி இருக்கும். எனக்கு எப்படின்னா, என்னால பிரசன்ட் பண்ணிற முடியும்னு எனக்கு தெரியும். சோ எனக்கு வந்து கன்டென்ட் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அததான் நான் கேதர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னால பிரசன்ட் பண்ணிற முடியும்னு. நான் இப்ப இவங்க சொன்ன மாரி என்னோட மார்க் வந்து 150. இப்ப தீக்ஷாவோடது 164ங்கிறப்ப எவ்ளோ ரேங்க் டிஃபரன்ஸ். அவங்க 400 சம்திங், நான் 1000 சம்திங். அந்த ஒரு 10 மார்க்ஸ் வந்து அவ்ளோ டிஃபரன்ஸ். இப்ப மேம், சார் போட்ட எஃபோர்ட் வந்து நான் போட்டிருந்தேன்னா, இன்னும் ஈஸியா இன்னும் முன்னாடி ரேங்க் வந்திருக்கலாம். பட் ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐ ஹேவ். பட் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நெறைய இடத்துல நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் மிஸ் பண்ணுவோம். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும், பிரசன்டேஷனா இருக்கட்டும். ஆனா உண்மையா டெஸ்ட் எழுதினா தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்திருந்திருக்கும். இன்னொரு எனக்கு பெரிய ரீசன் ரேங்க் கம்மியானதுக்கு நான் அவ்வளவா டெஸ்ட் எழுதல. கடைசி வரைக்கும் அத நான் சீரியஸாவே எடுத்துக்கல. நம்மளால பண்ணிற முடியுமா? இந்த கடைசி 1 மந்த் மட்டும் தான் நான் எஃபோர்ட் போட்டு படிச்சேன். அதுவரைக்கும் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன், படிப்பேன். ஆனா எஃபோர்ட் போட்டு நம்ம மெயின்ஸ் எழுத போறோங்கிற பிரிப்பரேஷன் அந்த 1 மந்த் தான். நான் ஜான் 25லேருந்து ஃபெப் 25 வரைக்கும் மட்டும் தான் படிச்சேன். அப்ப வந்து எனக்கு ஒரு பெரிய இது. எனக்கு பாப்பு பாத்துக்கறக்கு ஆள் இல்ல. எங்க மாமியார்ட்ட விட்டுட்டு போணும். நான் மேம்ட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டேன். மேம் இப்படி நான் ஹாஸ்டல் போலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது ஒரு டைம் தான் நம்மளுக்கு நீங்க என்னதான் பிரிப்பேர் பண்ணி எழுதினாலும் பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிருக்கிறது ஒரு பெரிய நாம என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் இது ஒரு லக் ஃபேக்டர் இருக்கதான் செய்யும். அதனால நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க ஹாஸ்டல் போய் படிக்கணும்னா படிங்க. நான் கோயம்புத்தூர் வரலான்னு பிளான் பண்ணி அதெல்லாம் மேம்ட்ட டிஸ்கஸ் பண்ணி கோயம்புத்தூர் ஹாஸ்டல்ஸ் பார்த்து நான் பாப்போம். நான் இது வரைக்கும் விட்டுட்டே இருந்ததில்ல. சரி நம்ம ஈரோடு சைடே பார்ப்போம். நான் ஈரோட்ல மறுபடியும் போய் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி எங்க வீட்லலாம் சொன்னாங்க. எதுக்கு இங்க இருந்து படிக்கிறதுக்கு எதுக்கு போய் ஹாஸ்டல் இருக்கணும்னு. ஆனா இப்ப எல்லாரும் கேக்குறாங்க. பரவால்ல நீ போய் படிச்சது இதா இருக்குன்னு. ஏன்னா அந்த டைம்ல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஓகே. அவங்க ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டுருக்காங்க. அதுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு தெரியும். ஆனா அந்த ப்ராசஸ்ல யாருமே சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. சில பேர் ஃபேமிலில சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பட் நெறைய பேத்துக்கு அந்த மாரி அமையாது. அதனால ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ரொம்ப ஹாப்பி. அவ்வளவுதான் மேம். வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க் யூ சண்மதி. வெரி ஹாப்பி வித் யுவர் ரிசல்ட். உங்களுக்கு ரிசல்ட் தேங்க் யூ வந்ததுல மேம். எனக்கு நெறைய நிம்மதி, ஹாப்பியோட. அதான் உண்மை. மேம் இன்னும் இல்ல. இன்னும் குரூப் 1க்கு வருவேன். என்ன நான் குரூப்? பிஎஸ்சி ஆகுற வரைக்கும் விடுறது இல்ல மேம். வாங்க வாங்க, ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி, ஆர் ஃபேமிலி தான். ஸோ டெஃபினட்டா வாங்க. பட் அப்பா எப்படியோ இந்த தடவை தப்பிச்சிட்டேன். குரூப் ஒன் தானே, அது கிளியர் ஆயிரும் அப்படிங்கறதுனால ஐ எம் ஆமா. வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்மதி. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க்யூ. மேம் சாருக்கும் சொல்லிருங்க. நவீன் சார் சொல்லுங்க. நான்லாம் அவர பார்த்து பயந்துருக்கேன். இன்ன வரைக்குமே எனக்கு சயன்ஸ் கிளாஸ்னா பயம். நான் வந்து அக்ரி மேஜர் தான். ஆனாலும் ஒரு ஒரு பயம். அவருக்கு எடுக்கறக்கு. ஐயோ! அவ்ளோ தரவா இருக்காது. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாரி நெறையா. ஆனா ரொம்ப நாலேட்ஜ் பெர்சன் மேம். சிக்ஷா மாரி இது யாருக்குமே அமையாது. உண்மையா பெரிய பிளெஸ்ஸிங் சிக்ஷா எனக்கு. அதனால ஹாப்பி மேம். சார்ட்டயும் சொல்லுங்க சார். உண்மையா நான் அன்னைக்கு மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செஷன் வச்சிருந்தீங்கல்ல, அப்பதான் எனக்கு தெரியும் சார் தான் இத்தனையுமே நோட்ஸ் பிரிப்பேர் பண்ணாருன்னு. உண்மையா தெரியாது எனக்கு. ஐயோ! நான் எல்லாத்துட்டயும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னால ஒரு 5 ஹார்ஸ் நைட் தூங்கிட்டு அடுத்த நாள் படிக்கன்னா முடியல. எப்படிதான் சார் வந்து இப்படி அவ்ளோ எஃபோர்ட் போட்டு வொர்க் முடிச்சுட்டு வந்தாவே அவ்வளவுதான் முடிஞ்சிடும் எனர்ஜி. அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து, அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து உண்மையா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மேம்.
நான் தான் சொல்லுவேன். அவங்க போட்ட எஃபோர்ட்லாம் நம்ம போட்ட எஃபோர்ட் ஒண்ணுமே இல்ல. அதனால நீங்க பிரிப்பேர் பண்ணுங்க. சிக்ஷா கூட இருந்தாவே போதும் கிளியர் ஆயிரும். அண்ட் இப்ப வந்து தீக்ஷாவோட ஜர்னில எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அப்படியே வந்தாங்க, எழுதுறாங்க, கிளியர் பண்ணாங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜர்னி இருக்கும். சோ நீங்க படிக்கிறத எம்ப்ரேஸ் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா படிங்க. எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஐம் வெரி 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 ஹாப்பி ஆக்சுவலி. இது சண்மதி சொன்னது சொல்லிடணும் ஆக்சுவலா. ப்ரிலிம்ஸும் ப்ரிலிம்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுத்தது நானும் சாரும். அண்ட் மேக்ஸுக்கு வி ஹேட் ஒன் ஃபேக்கல்டி மதன் சார். அப்புறம் சயின்ஸ் ப்ரிலிம்ஸ்லயும் நவீன் சார் எடுத்தாரு. பட் ப்ரிலிம்ஸ்லயும் ஒன்லி ஒன்லி 4 of us ஹேண்டில்டு. நாங்க 4 பேர் தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம். அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 120+ கிளாஸஸ் போச்சு. ஒரு கிளாஸும் 3 மணி நேரம் போச்சு. ஸோ அது கால்குலேட் பண்ணிக்கலாம், அவ்வளோ கிளாஸஸ். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிளியரா டே 1ல இருந்து மெயின்ஸ் ரிசல்ட் வர வரைக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் எவ்ரி சிங்கிள் மெட்டீரியல், முதல்வன் படத்துல சொன்ன மாதிரி அதுல இருக்கிற ஒரு வேர்டும் நான் எழுதினது எனக்கு தெரியுங்கிற மாதிரி எல்லா மெட்டீரியல் இருக்கிற ஒரு வேர்டும் கம்பைல் பண்ணது சார் தான். கிளாஸஸ் கம்ப்ளீட்டா நானும் நவீன் சாரும் பார்த்துக்கிட்டோம். அண்ட் ஃபுல் மெட்டீரியல் A to Z, அதுல இருக்கிற டாட் கமால இருந்து தமிழ் மெட்டீரியல், இங்கிலீஷ் மெட்டீரியல் ஃபுல்லாமே சார் தான் கம்பைல் பண்ணாரு. நோ எக்ஸ்டர்னல் சப்போர்ட். டைப் மட்டும் அட்மின் பண்ணுவாங்க, நந்தினி பண்ணுவாங்க. அதுவே அவங்க நைட் 12:30 வரைக்கும் டைப் பண்ணுவாங்க. ஃபுல் மெட்டீரியல் கம்பைல்டு 100% பை சார். அண்ட் சயின்ஸுக்கு நவீன் சார் 200% ஏல இருந்து Z வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் நவீன் சார் கிளாஸ் முடிஞ்சு 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கும் நவீன் சார்னா எல்லாரும் ஐயோ பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டில இருந்து டு த பாயிண்ட்ல இருந்து டு த கிறிஸ்பா அதை கொண்டு வந்து சேர்த்துற வரைக்கும் he took all the efforts. சோஷியல் இஷ்யூஸ் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ என்டையரா வி as a family work. நான் இன்னைக்கு சிக்ஷா ஃபேமிலியோட ரிசல்ட்ஸ் இட் மேக்ஸ் us proud. ஐயா, ஸோ அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஒரு 100 பேர் கொண்டு வேலை செஞ்ச டீம் இல்லை, நாங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து படிச்சது தான் இன்னைக்கு இந்த ரிசல்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஆல்சோ யாரோ சொன்னாங்க, சுந்தரேஸ்வரியோ யாரோ சொன்னாங்க, சார் ஒரு 200 பேஜஸ் ஒரு மெட்டீரியல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாரு. பிகாஸ் கிளாஸஸ் பேக் டு பேக் மார்னிங் ஆஃப்டர்நூன் போயிட்டு இருக்கும். சார் பேரலா மெட்டீரியல் ரெடி பண்ணுவாங்க. பென்ட்ரைவ் வச்சு வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பென்ட்ரைவ்ல ஒரு தடவை கண்ட்ரோல் எஸ் கொடுக்காம பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 249 pages, so 300, I don't exactly remember, but 300 400 pages all of a sudden காணா போயிருச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க எப்படியாவது ரெக்கவர் பண்ண முடியுமான்னு, பட் இட் காட் கரப்டட். ஒரு 2 நாள் தேடி பார்த்தோம், ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தோம். மறுபடியும் டே 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து மறுபடியும் மெட்டீரியல் ரெடி பண்ணார் ஒரு 400 pages. ஸோ அன்னைக்கெல்லாம் நானே சொன்னேன், இட்ஸ் ஓகே, அந்த அந்த டாபிக் வேற ஏதாவது பண்ணிடலாம், விட்டுருங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அவ்வளோ ப்ரெஷர், அது மவுண்ட் ஆன டைம். 400 பேஜ் ஒர்க் பண்ணி அவ்வளோ அதை படிச்சு எடுத்து அது திடீர்னு காணா போச்சு அப்படிங்கும்போது இட் வாஸ் லைக் பேபி கெட்டிங் அபார்ட்டட் ஃபீல் இருந்துச்சு அன்னைக்கு. என்னடா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணோம். எங்க ஃபேமிலியில நிறைய ஐடி இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சிக்ஷா ஃபேமிலியில நிறைய ஐடி சப்போர்ட் இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணியும் கிடைக்கல. ஒரு 2 நாள் 1.5 நாள் ட்ரை பண்ணோம், டே அண்ட் நைட் ட்ரை பண்ணி பார்த்தோம். சர்வீஸ் சென்டர் அது இதுன்னு எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல. அண்ட் மறுபடியும் அடுத்த 2 நாள்ல அதே மெட்டீரியல். அதுதான் என்ன சொல்றது, த சக்சஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அவர் ஓன் மெட்டீரியல். போனா என்ன மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், என்ன மறுபடியும் அந்த பிசிக்கல் ஒர்க் தானே தவிர வேற பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வி ஸ்டார்டட் அகேன். ஸோ அந்த டீம் ஒர்க்கு கிடைச்ச இன்னைக்கு ரிசல்ட் தான் இது. வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சண்மதி, அதை சொன்னதுனால நான் எதையும் ஞாபகப்படுத்தல. தேங்க்யூ சண்மதி. வாங்க குரூப் 1 படிக்கலாம். டெஃபினட்டா குரூப் 1 ஆஃபீஸரும் ஆகலாம். அது வரைக்கும் நீங்க குரூப் 1 ஆஃபீஸரும் ஆயிட்டீங்கன்னா நான் நிம்மதியாயிருவேன். யா, ஆமா மேம். அது வரைக்கும் விட்டுறது இல்ல சிக்ஷா. வெரி ஹாப்பி சண்மதி. தேங்க்யூ ஸோ மச் தேங்க் அண்ட் யூ சோ மச் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது கங்க்ராட்ஸ் வரைக்கும் ஒன்ஸ். உங்களையும் சாரையும் நேர்ல பார்த்ததே இல்ல. வரணும் மேம். போஸ்டிங் கண்டிப்பா வாங்க, வாங்கிட்டு. சீக்கிரம் சர்வீஸ் வாங்கிட்டு எல்லாரும் சர்வீஸ் வாங்கின அப்புறம் we'll have a celebration. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. யா, ஷூர். ஷியோர் மேம். எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் சண்மதி. தேங்க் யூ மேம்.